உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு 4 தனிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களோடு நடந்த அற்புத செயல்களை நாம் பார்க்கிறோம். இயேசு திரளான கூட்டங்களில் போதித்தார். குறிப்பாக 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கலிலேயா நாட்டில் உள்ள நகரங்களிலும் தேவ ஆலயங்களிலும் பிரசங்கித்து கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பிரசங்கித்து கொண்டு வந்தார். இந்த 5ஆம் அதிகாரத்திலே கலிலேயா கடற்கரைக்கு காலை வேளையிலே அவர் வந்து நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது, கெனசரேத் அதாவது கலிலேயா கடல் அருகே காலை வேளையில் நடக்கின்ற ஒரு சம்பவம். நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து இந்த கடற்கரைக்கு காலை வேளையிலே வந்து நின்றார் என்று சொன்னால் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நோக்கத்தோடு அவர் வந்து நிற்பதை போல் இருக்கிறோம். நாம் கடற்கரைக்கு எதுக்கு போவோம்? ஒன்று மீன் வாங்க போவோம், இல்லாவிட்டா கருவாடு வாங்க போவோம், இல்லாவிட்டா கடல்களின் அலைகளை பார்க்க செல்வோம். இயேசு அங்கே வந்து நின்றார் என்றால் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நோக்கத்தோடு நிற்பதாக பார்க்கிறோம். அதை பிந்தின அதிகார வசனங்களில் வாசித்து பார்க்கும்போது ஃபார் வாட் பர்பஸ் ஜீசஸ் கேம் தேர் என்ற கருத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே கடற்கரையில் நின்றபோது, பொதுவாக கடற்கரையிலே திரளான மக்கள் கூடுவது வழக்கம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அவருடைய பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பலமாய் பிரசங்கித்தபடியினாலே நல்ல குட் பிரீச்சர்
இங்கே வந்து நிற்கிறார் என்று கேள்விப்பட்ட போது திரளான மக்கள் அவரிடத்தில் வசனத்தை கேட்க என்ன செய்தாங்க? கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்தபோது 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் ஆர் த ட்ரூ ஃபிஷிங் ஷிப் அட் ஆங்கர். அங்கே 2 கப்பல், மீன் பிடிக்கிற கப்பல் நின்று கொண்டிருப்பதாக கரையில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டார். அதில் ஒன்றில் அவர் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாட்களில் கிட்டத்தட்ட அந்த கலிலேயா கடற்கரையிலே கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட மீன் பிடிக்கிற படகுகள் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு கடற்கரையில் நிறைய மீன்பிடி கப்பல் இருக்கக்கூடும். ஸோ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட மீன்பிடி கப்பல் இருந்திருக்கும் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். 2 கப்பலை பார்த்தார். அதில் ஒரு கப்பல் மேல் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய பார்வை 2 கப்பல், அதில் சீமோனுடையதில் ஏறினார் என்றால் சீமோனுக்கு ஏதோ ஒன்றை செய்யும் நோக்கத்தில் தான் அவர் இந்த கரைக்கு என்ன செய்திருக்கணும்? வந்திருக்கிறார். அந்த இடத்திலே சீமோன், ஸ்தோத்திரனுடைய சகோதரனாகிய அந்திரேயா ஆகியோர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து கடலின் ஆழத்தில் போய் மீன்பிடிக்க சென்று அன்றைக்கு இரவிலே ஒரு மீனையும் பிடிக்காமல் வருத்தத்தோடு வந்து நெக்ஸ்ட் டே மீன் பிடிப்பதற்காக தங்கள் வலைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அலசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவர் வெரி ஸ்கில்ஃபுல் ஃபிஷர்மேன். நாம் அவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் அன்றைய தினத்திலே அவர்களுக்கு மீன் கிடைக்காமல் இருந்தது ஒரு அன்லக் அல்ல, அதிலே தேவனுடைய ஒரு திட்டம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல முடியும். அவர்கள் தேவர் எஃபிஷியன்ட் ஃபிஷர்மேன். சிறு வயதிலிருந்தே அந்த கடலிலே மீன் பிடித்து பழகினவர்கள். அந்த பர்டிகுலர் டே தே காட் நத்திங். ஒரு சின்ன மீன் கூட என்ன செய்யல பிடிக்கல. பொதுவாக ஸ்தோத்திரம், அந்த ஃபிஷர்மேன் மீனை பிடிச்சிட்டு வந்து அதை விற்று அது அன்றையுள்ள தேவைகளை தான் சந்திப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தோடு நெக்ஸ்ட் டே தங்கள் தொழிலுக்கு போவதற்காக வலைகளை என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அலசி கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்திலே இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார் என்று சொன்னால், அப்பொழுது அந்த படவில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படகில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பொதுவாக ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த மக்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னால் அதில் அவர்களுக்கு எந்த லாபம் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல என்ற வருத்தத்தோடு தான் இருந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவனுடைய படகை சற்று கரைக்கு தள்ளும்படி சொல்லும்போது அவன் வருத்தம் அடையவில்லை. தன்னுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்போடு இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அந்த கப்பலை கரையில் சற்று மக்களுக்கு, ஏனென்றால் அந்த இடத்தில் திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் வந்ததின் நோக்கம் தோல்வியில் காணப்பட்ட பேதுருவுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஆனால் இயேசு வந்த போது கூடி வந்த மக்களை பார்த்தபோது இந்த மக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஜனங்கள் திரளாக இருந்தபடியினாலே அவர் சற்று ஒரு புல்பிட்டை போல அவனுடைய படகை ஏற்படுத்த விரும்பினார். ஆகினாலே அந்த படகை சற்று தள்ளும்படி கூறினார்.
ஒருவனால் செய்ய முடியாது. அப்பொழுது நிச்சயமாய் அந்திரேயாய் இன்னும் சிலரை உதவிக்கு அழைத்து அவன் அந்த கப்பலை அல்லது அந்த படகை கரையில் என்ன செய்யணும், தள்ளி இருக்க வேண்டும். நல்ல ஒரு பிரசங்க மேடையை போல அந்த கப்பல் மாறினது. இயேசு அதில் அமர்ந்தபடி ஜனங்களுக்கு என்ன செய்தார், போதகம் செய்தார். அவர் எவ்வளவு நேரம் போதித்தார் என்று தெரியாது. அவர் தன் போதகத்தை முடித்த போது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஏற்கனவே இரவெல்லாம் மீன் பிடித்து தூங்காமல் வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் சாயங்காலத்தில் தான் அவர்கள் மீன் பிடிக்க செல்வார்கள். அவர்கள் வலைகள் உலர்த்தப்பட வேண்டும். ஒருவேளை அன்றைய தினத்திலே அந்த வலைகளில் ஏதாவது மீன் கிடைப்பதற்கு தடையாக ஏதாவது ஸ்தோத்திர கிழிசல்கள் ஓட்டைகள் இருக்கும் என்றால் அதையெல்லாம் பழுது இருக்கிறதான் செக்கப் பண்ணி வலைகளை காய போட்டு விட்டு அடுத்த நாள் சாயங்காலம் தான் போகணும். இப்பொழுது ஆண்டவர் பிரசங்கத்தை முடித்து விட்டார். இயேசு சொல்லுகிறார், மீன்களை பிடிக்கும்படி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க வலைகளை போடுங்கள் என்றார். இந்த வார்த்தை கேட்டபோது பேதுருவுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். என்றால் இரவு நேரங்களில் தான் ஆழமான பகுதிகளில் மீன்களை என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, பிடிக்க முடியும். இதுதான் அவருடைய அனுபவம், இதுதான் அவர்கள் கற்றுக்கொண்ட ட்ரைனிங். ஆனால் அவர்கள் அறிந்த அவருடைய அனுபவத்துக்கு எதிரடையாக ஆண்டவர் பகல் நேரத்திலே ஆழமான இடத்துக்கு போய் என்ன செய்யுங்க, மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பேதுருக்கு நன்றாக தெரியும் இந்த நேரம் மீன் கிடைக்கக்கூடிய நேரம் அல்ல. ஆனாலும் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறேன், வலையை போடுகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இடத்திலே சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை என்ன செய்கிறோம், போடுகிறோம். ஸோ இந்த கரையிலே அவனுடைய போட்டில் இருந்து இயேசு பிரசங்கித்த போது அவருடைய வார்த்தைகளை பேதுரு நன்றாக என்ன செய்திருக்கணும், கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஐயரே என்ற கூப்பிடுகிற வார்த்தை நமக்கு, அவன் இதுவரைக்கும் இயேசுவை அறிந்ததை விட அவருடைய போதனை நிமித்தம், ஐயரே உம்முடைய வார்த்தையின்படி, யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் த சீ அண்ட் த ஃபிஷஸ், இந்த கடலுக்கு நீதான் ஆண்டவர், கடலில் ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களுக்கு நீங்க தான் யாரு, ஆண்டவர், எனக்கு நீதான் மாஸ்டர் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது எல்லாவற்றுக்கும் மேலானவர். மாஸ்டர் மீன்ஸ் சீஃப் கமாண்டர், கவர்னர் ஆஃப் த சிட்டி, அதாவது ரொம்ப அதிகாரமுடையவர். உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், வலைகளை போடுகிறோம். அந்தபடியே செய்து வலையை போட்டார்கள். அந்த இடத்திலே தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பின. அவ்வளவு பெரிய மீன்கள் கிடைத்தும் வலை என்ன செய்யல, கிழிந்து போகவில்லை. இடத்திலே தோல்வியின் சூழ்நிலையில் இருந்த பேதுருவுக்கு அற்புதம் செய்து அவனை தன்னுடைய பணிக்கு நேராக அழைக்கும்படி ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்வதற்காகவே வந்தார். இந்த அற்புதம் நிகழ்வதற்கு காரணம், அதான் முக்கிய அதில் நடைபெறுவதற்கான காரியம், அந்த இடத்திலே பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்த போது அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பெற்றிராத பெரிய அதிசயத்தை பார்க்கிறான். எத்தனையோ முறை மீன் பிடிக்கும்படி அந்த கடலுக்கு சென்றிருந்தாலும் சில மீன்களை பிடித்திருக்கலாம். ஆனால் ஒரே படகிலே 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள் இருந்தும்
வலை கிழிந்து போகாதபடிக்கு அந்த மீன்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பிடிக்கத்தக்க நிலையில் பெரிய மிராக்கிள் அவனுக்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம். பேதுரு மிகவும் ஆச்சரியம் அடைகிறான். ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்று சொல்லி அங்கே ஆச்சரியப்பட்டு கூட்டாளிகளையும் அழைத்து அந்த இடத்திலே பெரிய அதிசயத்தை அவன் பார்க்கிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவன் நம் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்யணும், ஆண்டோடு கீழ்ப்படியணும். இரண்டாவது ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது 12 to 15 ஜீசஸ் அந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை, ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் ஒரு குஷ்டரோகம் உள்ளவன். 12ஆம் வசனம் வாசியுங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பிரைஸ் காட். முதலாவது தோல்வியில் காணப்பட்ட ஸ்தோத்திரம், பேதுருவை ஆண்டவர் சந்தித்து ஒரு அற்புதம் செய்கிறார், அவன் கீழ்ப்படிந்தபடினார். இந்த இடத்திலே ஸ்தோத்திர குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்கினதை பார்க்கிறோம். பொதுவாக இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவன் குஷ்டரோகத்தால் நிறைந்தவன். சாதாரண குஷ்டம் அல்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் சொன்னால், குஷ்டரோகத்தினால் முழுமையான the man was full of leprosy. அவன் இயேசுவிடத்தில் வந்து முகங்குப்பர என்ன செய்கிறான்? He saw that Jesus and fell on his face at his feet. அவனுடைய பாதத்தில் என்ன செய்கிறான்? முகங்குப்பர விழுகிறான். விழுந்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், கர்த்தாவே, நான் என்ன செய்யணும்? சுத்தமாகணும் என்று விரும்புகிறான். இஸ்ரவேல் யூதர்கள் மத்தியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குஷ்டரோகம் என்கிற ஒன்றை ரொம்ப அருவருப்பான வியாதியாக கருதப்பட்டது. லேவியராகமோ 13ஆம் அதிகாரம் 46-45 வாசிங்க. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவன். மக்களை விட்டு, சமுதாயத்தை விட்டு, மக்கள் சொசைட்டியை விட்டு வெளியே இருக்கணும். சொசைட்டி காம்போ அல்லது அவன் மக்களிடத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டிருக்கணும். அதுதான் யூத பாரம்பரியம், யூத சட்டங்கள் அவனுக்கு அறிவுறுத்தின பாடங்கள். சோ இவன் குஷ்டரோகத்தால் நிறைந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இவன் தன்னுடைய பாரம்பரியத்தையும் தன்னுடைய ஸ்தோத்திரம் முன்னோர்களுடைய கருத்துக்களையும் மனதில் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்றால் அவன் நிச்சயம் இயேசுவிடத்தில் நினைச்சிருக்க முடியாது. நினைச்சிருக்க முடியாது சொல்லுங்க. வந்திருக்க முடியாது. அவன் குஷ்டரோகம் உள்ள கேம்பில் யார் போய் சுகமாக்குவது? அங்கே இருந்து அவன் வாழ்க்கை முடிவு மரணமாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா குஷ்டரோகத்தினால் நிறைந்தவன் என்று சொல்லும் போது அவன் ஒரு முடிவுக்கு நேராக நிர்ணயிக்கப்பட்டவன் என்றுதான் சொல்ல முடியும். அவன் தைரியமாக தன்னுடைய பாரம்பரியத்தை மீறி இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசு தனிமையாக அல்ல, சீசர்களோடு இருக்கிறார். இயேசுவை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் நம்மை கண்டால் என்ன சொல்லுவார்கள் என்றெல்லாம் அவன் நினைத்து பயந்திருப்பான் என்றால் இயேசுவின் அற்புதத்தை நினைச்சிருக்க முடியாது. நினைச்சிருக்க முடியாது சொல்லுங்க. அவன் எப்படியாயிலும் சுகத்தை பெற விரும்பினான். ஆகையினாலே அவன் தன் பாரம்பரியங்களை எல்லாம் மீறி இயேசுவிடத்தில் வந்து அவன் கேட்பதை பார்க்கிறான். கர்த்தர் இரண்டாவது சொல்லுகிறான், என்னை சுகமாக்க உம்மால் கூடும் என்று அவன் விசுவாசிக்கிறான். இயேசு அவனை தொட்டு சுகமாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை தொட்டார், அவனை சுகமாக்கினார். இயேசு அவனை குணமாக்கின போது சொல்லுகிறார்,
நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் ஆசாரியர்களுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்து. ஏனென்றால் ஆசாரியன் திரும்ப சர்டிஃபை பண்ணாதான் குஷ்டரோகம் நீங்கி விட்டது என்ற சர்டிபிகேட் கொடுத்தா தான் அவனுடைய குடும்பத்தார் அவனை என்ன செய்வாங்க, அங்கீகரிப்பார்கள். ஸோ சொசைட்டி அங்கீகரிப்பதற்காக அவனை ஆண்டவர் அனுப்புவதை பார்க்கிறோம். அந்த மனுஷனை பார்த்து நீ பெற்ற அற்புதத்தை ஒருவருக்கு என்ன செய்யாத சொல்லாத. ஆனாலும் அவன் சொல்லாமல் இருந்ததில்லை. நீங்க வேதத்தில் பார்க்கும்போது அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து, இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் ஆசாரியனுக்கு காண்பி. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. அவர் அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கின போது இதே கருத்தை தான் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் இயேசுவிடத்தில் பெற்ற அற்புதத்தை என்ன செய்தாங்க, சொன்னாங்க. இந்த இடத்திலே இவன் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் என்றால் அவன் குஷ்டரோகியாகவே செத்து மடிந்திருப்பான். ஆனால் அதையெல்லாம் மீறி இயேசுவிடத்தில் வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், என்ன செய்தார் சொல்லுங்க, அற்புதம் செய்தார். அவனை குணமாக்கினார். இன்றைக்கு நிறைய மக்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு அவர்களுடைய பாரம்பரியங்கள் தான் அவருக்கு பெரிய தடையா இருக்கிறது. தங்களுடைய ரிலிஜியஸ் ட்ரெடிஷன், தங்களுடைய முற்பிதாக்களுடைய சில பழக்க வழக்கங்கள், இவைகள் தடைகளாக இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் ஒருவேளை குஷ்ட வியாதி இல்லாவிட்டாலும் வேதத்தில் குஷ்டத்தை ஏசாயா பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எல்லாரும் குஷ்டரோகம் இல்லாவிட்டாலும் அதைவிட கொடிய பாவங்களால் மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாவ குஷ்டங்களில் இருந்து இன்றைக்கு ஒருவேளை குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பாக வாழ வேண்டும் என்ற நியமனம் இருந்தாலும் பாவத்தில் வாழ்கிறவர்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு வெளியே நரகத்தில் போவார்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மக்கள் காக்கப்பட இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் பாரம்பரியத்தின் நிமித்தம் ஸ்தோத்திரம் இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்கிறார்கள். விடுதலையாக்கிற இயேசுவை நாம பாரம்பரியங்களின் நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. இந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷன் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது, இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்க்கிறோம். அவர் திமிர்வாதக்காரன். யாரு? திமிர்வாதக்காரன். இயேசு ஒரு நாள் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்க? 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவர் மீண்டும் கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்கே அவர் வீட்டில் இருக்கிறார். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வசனத்தை கேட்கும்படி திரளான மக்கள் அந்த வீட்டை என்ன செய்தார்கள்? சூழ்ந்து கொண்டார்கள். ஜனக்கூட்டம் நெருக்கமாயிருந்தது. இயேசு அந்த கிராமத்திலே கப்பர்நகூமில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்திருக்கிறார் சொன்னபோது அந்த ஊருக்கே நிறைய மக்கள் கூடி வந்து விட்டார்கள். ஸோ இதை கேள்விப்பட்ட ஒரு குடும்பத்தார் அல்லது திமிர்வாதக்காரன், இந்த திமிர்வாதக்காரனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? நடந்து வர முடியாது. 4 பேர் அவனை கட்டிலில் ஒரு பாடையில் வைத்து இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த 4 பேர் யாராக இருக்கணும்? நிச்சயமாக அவருடைய உறவின் முறையை சேர்ந்தவர்களாக இருக்கணும், அல்லது உண்மையாக இந்த திமிர்வாதக்காரனை நேசித்தவர்களாக இருக்கணும். அப்பொழுது இந்த திமிர்வாதக்காரனாகிய நடக்க முடியாதவனை 4 பேர் ஒரு கட்டிலில் சுமந்து கொண்டு வருகிறார்கள். சுமந்து கொண்டு கட்டில பொதுவாக அடக்கம் பண்ணுவது தான் செய்வாங்க, சுமந்து கொண்டு போவார்கள்.
சோ இவனை ஸ்தோத்திரம் அவர்கள் பெரிய விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த வீடு பேதுருடைய வீடாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவருடைய சீசரில் பிரதானமான ஒருவன் ஸ்தோத்திரம் பேதுருடைய வீடாக இருக்கலாம் என்று சில வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸ்தோத்திரம் திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே இயேசு இருக்கிறார். வந்தபோது உடனடியாக இயேசுவிடத்தில் இந்த மனுஷனை என்ன செய்ய முடியல, கொண்டு போக இவர்களால் முடியல. இவர்கள் சோர்ந்து போகல. இலவசமாக வியாதியஸ்தலை சுகமாக்கிறார். வந்த வியாதியஸ்தலுக்கெல்லாம் சுகம் உண்டாகிறது. நிலத்தில் பார்க்கிறோம் வியாதிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று கேள்விப்பட்ட போது அற்புதத்தை சுகத்தை பெற இலவசமாய் ஃப்ரீயா சுகம் ஆண்டவர் கொடுப்பதை கேள்விப்பட்டு திரளான மக்கள் அந்த வீட்டை சூழ்ந்து விட்டார்கள். ஸோ இவர்களுக்கு அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு போக முடியலை. கொடிய வியாதியஸ்தனுக்கு ஆம்புலன்ஸ் வருது, இடம் கொடுங்க என்ற நிலையில் இவனு ஸ்பெஷல் கேஸ் என்று சொல்லி இரக்கத்தின் அடிப்படையில் யாராவது இடம் கொடுத்தாங்களா? இடம் கொடுக்கல. எல்லாம் மோதி அடித்து தாங்கள் சுகமடையணும் என்று வசனத்தை கேட்கவும் இயேசுவிட அற்புதத்தை பெறவும் திரளான மக்கள் கூடியிருக்கிறார். ஸோ இவர்கள் வந்தவுடனே இயேசுவிடத்தில் அவனை கொண்டு போக முடியவில்லை என்பதை நினைத்து வருத்தப்படவில்லை. அவர்களுக்கு அப்பொழுது மனதிலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அது யாருடைய வீடு, எவருடைய வீடு, வீட்டு உரிமையாளருக்கு அனுமதி கேட்க வேணும் என்ற எண்ணம் ஒன்றும் தோன்றாமல் விசுவாசத்தின் தைரியத்தோடு மேல் வீட்டில் ஏறி அந்த இடத்துல என்ன செய்தாங்களா, தட்டோடுகளை பிரித்து 4 பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசு இருக்கிற அந்த இயேசுவுக்கு முன்பாக அந்த பாடையோடு அவனை என்ன செய்றாங்க, இறக்குகிறார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தைகளை சொன்ன போது அங்க பிரச்சனை உண்டாயிற்று. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. முதலாவது இயேசு சுகத்தை அங்கே டிக்ளேர் பண்ணல. இவன் திமிர்வாதக்காரன், நடக்க முடியாதவனாக பாடையில் வந்து அவனுக்கு முன்பாக வந்தபோது, இயேசுவுக்கு முன்பாக வந்தபோது இயேசு அவனை பார்த்து, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட. இந்த திரளான கூட்டத்தின் நடுவிலே எருசலேமில் இருந்து வந்த யாரெல்லாம், எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். எதுக்காக? போதனை கேட்பதற்காகவா, அற்புதத்தை பெறுவதற்காகவா? இல்லை. இவர் எப்படி அற்புதம் செய்கிறார், இவர் என்ன பேசுகிறார், ஜனங்கள் மத்தியிலே கலகத்துக்கு ஏதுவான கருத்துக்களை பரப்புகிறாரா, அல்லது இவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் போலித்தனமானதா என்பதை பரிசோதிப்பதற்காக டெஸ்ட் பண்ணி தங்களுடைய தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸாக அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது மட்டுமல்ல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லு. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு சென்றான். அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார். இதில் இருந்து நாம் என்ன போதிக்கப்படுகிறோம்? இயேசுவிடத்தில் வர முடியாத முடவனை, அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த 4 பேர் முக்கியமானவர்கள். இவர்கள் அவனை நேசித்தார்கள். இவனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தது இன்றைக்கு நமக்கு ஆண்டவரிடத்தில் வர முடியாத பாவத்தின் நிமித்தம் சாபத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களை ஸ்தோத்திரம் நாம் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரக்கூடிய அன்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை பெற்ற இந்த திமிர்வாதக்காரன் அவரை விசுவாசித்தானோ விசுவாசிக்கவில்லையோ அதற்கு அடிப்படையான ஆதாரம் குறிப்பிடவில்லை. ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் பார்த்து அவனை சரீரத்தில் விடுவிக்கிறார். குறிப்பாக அவனுடைய ஆத்தும விடுதலையின் வெளிப்பாடுதான் அவனுடைய சரீர சுகம். நிலத்திலே பார்க்கிறோம்,
உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஸோ அடுத்தபடியாகத்தான் ஆண்டவர் எழுந்து நட என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பாவத்தை நிமித்தம் கட்டுண்ட நிலையில் சாப பாதையில் இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசித்து அன்பு வைத்து அவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தபோது திமிர்வாதமும் நீக்கப்பட்டது, வியாதியும் நீக்கப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக, ஒரு மீடியேட்டராக தேவ பிள்ளைகள் இருக்கணும். அதைத்தான் இது நமக்கு போதிக்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற அன்பின் தேவன், நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானிக்க உதவி செய்ததுக்காக துதிக்கிறோம். கீழ்ப்படிந்த போது பெரிய அற்புதம், பாரம்பரியங்களை மீறி உம்மிடத்தில் வந்தபோது அற்புதமான சுகம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, விசுவாசத்தோடு செயல்பட்ட இந்த 4 பேருடைய முயற்சியை பாராட்டி அதிசயம் செய்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய நன்மையால் கிருபையால் நிரப்பும். தேவ கிருபை யாவரோடும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.